வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாள் ஒரு நற்சிந்தனையில் ஜனவரி 17. இன்றைய தலைப்பு குழந்தை வளர்ப்பு. ஒரு குழந்தையின் உற்பத்தியானது பெற்றோர்களுடைய உடல், உயிர், அறிவு இவற்றின் தரத்திற்கு ஏற்றவாறுதான் அமையும். பெற்றோர்களுடைய வினை தொடரே குழந்தை. நல்ல குழந்தை வேண்டுமானால் பெற்றோர்கள் உடலை, உயிரை, அறிவை செம்மையாக பேணி காக்க வேண்டும். குழந்தையோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு நாம் சொல்லி கொடுக்கறத விட குழந்தைங்க நம்ம கூடயே இருக்கிறதால நம்ம கூட இருந்து பார்த்து வளர்ந்து நாம் பேசுகிறதையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் பார்த்து தான் குழந்தைங்க அதிகமாக கற்றுக்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, ஒரு நாட்டு மன்னர் வேட்டைக்கு போனாங்க. அவர் வேகமாக போனோன்றதுக்காக குதிரையை அடித்தார். அந்த குதிரை வேகமாக போய்கிட்டே இருந்தது. அப்போ வேகமாக போயிட்டே இருக்கும்போது குதிரை வழி தவறி போயிடுச்சு. அப்போ உடனே தளபதியும் அமைச்சரும் என்ன பண்ணாங்கன்னா, படைகளோட ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கிற மன்னருக்கும் என்னென்னா தண்ணி தாகம் எடுத்துக்குது, பசியும் எடுக்க ஆரம்பிக்குது. அப்போ அங்கே ஒரு தண்ணி இருக்கிற இடத்த பார்த்துட்டு அவர் போய் நின்ன உடனே அங்கே இருக்கிற ஒரு கிளி என்ன பண்ணுச்சுன்னா கத்த ஆரம்பிச்சிடுச்சு. வாங்க வாங்க எல்லாரும் ஓடி வாங்க, இந்த மன்னர் வந்திருக்காரு, அவர் கழுத்தில் நகையெல்லாம் போட்டிருக்காரு, நிறைய பொற்காசுகள் பணம்லாம் வச்சுருப்பாரு, வாங்க வாங்கன்னு கொள்ளையடிக்கிறதுக்கு ஆளுங்களை எல்லாரையும் கூப்பிட்டுச்சு அந்த கிளி. உடனே எல்லாரும் ஓடி வந்தாங்க. குதிரை மேலே திருப்பி அவர் என்ன பண்ணார், வேகமாக ஏறி உட்காந்து குதிரையை அடித்த உடனே வேகமாக அது ஓடி போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, குதிரை வேகத்துக்கு அந்த கொள்ளைக்காலங்களால் வேகமாக ஓடி வர முடியல. அப்போ அவங்களும் அங்கேயே நின்றுட்டாங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் போனவுடனே மன்னர் இன்னொரு ஒரு இடத்த, தண்ணி குடிக்கிற இடத்த பார்த்தாரு. அங்கேயும் அதே மாதிரி ஒரு கிளி இருந்தது. அவர் மெதுவாக இறங்கி போகலாம் அப்படின்ட்டு இறங்கும்போது அந்த கிளி பார்த்த உடனே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் ஆச்சரியப்பட்டார். சரின்னு உள்ளே போன உடனே கிளி குரல் குத்துச்சு. உள்ளே வாங்க அப்படின்னு குரல் கொடுத்த உடனே முனிவர் வெளியில் வந்தார். அந்த முனிவர்கிட்ட நடந்தது எல்லாமே சொன்னார். இங்கேயும் ஒரு கிளி இருக்குது, அங்கே நான் இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துலையும் ஒரு கிளி இதே மாதிரி தான் இருந்தது, ஆனால் அந்த கிளி இந்த மாதிரி தான் நடந்தது, இந்த மாதிரி தான் பண்ணுச்சு அந்த கிளி அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2 கிளியும் ஒன்றா தான் இருந்தது, ஜோடியாக தான் இருந்தது. இதில் ஒரு கிளியை தான் அவங்க கொள்ளைக்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வளர்க்குறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த குணம் தான் அந்த கிளிக்கும் இருக்குது. அந்த பழக்க வழக்கத்தை தான் அந்த கொள்ளைக்காரர்கிட்ட இருக்கிற அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே அந்த கிளிக்கும் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற கிளி ஏன்னா, இங்கே இருக்கிற கிளி என்கிட்ட இருக்கிறதால நான் இந்த கிளிக்கு நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுக்குறேன். என்கிட்ட நல்ல குணங்கள், என்கிட்ட நல்ல பழக்கம் இருக்கிறதால அந்த கிளி இங்கே அந்த மாதிரி இருக்குது. 2 கிளியும் ஒன்று தான், 2 கிளியும் ஜோடியான கிளி தான். ஆனால் அங்கே இருந்த கிளி அந்த மாதிரி இருக்குது, இங்கே இருக்க கிளி இந்த மாதிரி இருக்குது. அப்போது நாம் குழந்தைகிட்ட நாம் என்ன பேசுகிறோமோ, நாம் என்ன அவங்களுக்கு சொல்லித்தரதை விட அதிகமாக என்னன்னா, நாம் பேசுகிறதையும் நம்ம ஒரு சொல்கிற அந்த வார்த்தையினாலையும் நம்ம பழக்க வழக்கங்கள்னாலையும் அந்த குழந்தை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நல்லது எது, கெட்டது எது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்டேட்டடாக இருக்காங்க. நம்மளுக்கு அவங்க சொல்லித்தர மாதிரி புதுசாக நம்மளுக்கு சொல்லித்தர மாதிரி அவங்க அப்டேட்டடாக இருக்காங்க. அப்போது அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த ஒரு வளர்ச்சி எப்படின்னா, அந்த குழந்தைக்கு எது சரி எது தப்புன்னு தெரியுது. ஆனால் நம்மளும் சொல்லியும் கொடுக்குறோம். அதையும் மீறி அந்த குழந்தைக்கு என்னன்னா, நம்ம டெய்லி என்ன பார்க்குறோமோ, டெய்லி நாம் என்ன செயல் செய்கிறோமோ, அந்த குழந்தை என்னென்னலாம் பார்க்குதோ அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த செயல்லேருந்து கற்றுக்குது. அந்த பார்க்குற விதத்துலேருந்து எல்லாமே கற்றுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம நல்லதை கொடுத்தோன்னா அந்த குழந்தை நல்ல விதமாக செயல்படும், நல்ல வாழ்க்கையில் முன்னேறும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.